எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் 80ஆம் வருஷ சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்முடைய தேசமாகிய இந்தியாவை அபரிவிதமாக நாளிலே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமாதானத்தினாலே, அவருடைய சந்தோஷத்தினாலே, அவருடைய ஆசீர்வாதங்களினாலே நம் தேசத்தை நிரப்புவாராக. இந்த நாளிலேயும் நம்மை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய தேசத்தை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்யும் பொழுது நம் தேசத்தை கட்டாயம் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதம் 33:12 நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம். நம் தேசத்தை கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கிறோம். ஆகினாலே கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்கி வரப்போகிறது. 1 பேதுரு 2:9 ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பரிசுத்த கூட்டமாக, அவருக்கு சொந்தமான ஜாதியாக இருக்கிறோம் என்று. நம் சந்ததி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. அவருக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்மை, நம்முடைய தேசத்தை ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து கொடுப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலையும் நாம் நம் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய தேசமாக ஆண்டவர் நினைவு கூறப்போகிறார். எல்லா பிரிவினைகள், எல்லா விதமான குழப்பங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு எடுத்து போட போகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, நீர் இந்த 80 வருஷமும் இந்தியாவை நாங்கள் சுதந்திரிக்கும்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 80 வருஷமும் நீர் எங்களை சுமந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி. இந்த பேண்டமிக் நாட்களிலேயும், பொருளாதார நஷ்டம் வந்த நாட்களிலேயும், யுத்த நாட்களிலேயும், பிரிவினைகள் வந்த நாட்களிலேயும் எங்களை சுமந்து வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஜீவனோடு காப்பாற்றினதே தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே எங்கள் தேசத்தை அனுபவிக்க ஆண்டவரே ஒரு அப்பா விடுதலை தருவீராக, உண்மையான விடுதலை தருவீராக. ஆண்டவரே, விடுதலையோடு நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கதான் நீர் உம்முடைய உயிரையே கொடுத்தீரப்பா. அதை யாரும் அசட்டை பண்ண முடியாது சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் உம்மை சேவிக்க, உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே உமக்காக வாழ ஆண்டவரே வழிகளை திறந்து கொடுப்பீராக. எல்லா பிரிவினைகளையும் எடுத்து போடுவோம்ப்பா, எடுத்து போடும். இந்தியாவில் எவ்வளோ பிரிவுகள் இருக்கிறது. உடை விஷயத்திலே, மொழி விஷயத்திலே, இன்னும் வாழ்க்கை விஷயத்திலே எவ்வளோ பிரிவினைகள் இருக்கிறது. அத்தனையிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மனதை, ஒற்றுமையை தருவீராக. அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே ஒன்றாக சேர்ந்து வாழ, சமாதானமாக சேர்ந்து வாழ கிருபை தருவீராக. விசேஷமாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு ஆண்டவரே அந்த ஒற்றுமையை தருவீராக. ஒற்றுமையோடு எங்கள் தேசத்தை நடத்த வேண்டிய உண்மையை, மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்கள் தேச பிரதம மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். கவர்னர்ஸ்க்காக, ஜட்ஜஸ்க்காக, மினிஸ்டர்ஸ்க்காக, ஆண்டவரே பெரிய பதவியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும், குடும்ப தலைவருக்காகவும், குடும்ப தலைவிக்காகவும்
பிள்ளைகளுக்காகவும், இளம் வாலிப பிள்ளைகளுக்காகவும், விவசாயிகளுக்காகவும், மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்காகவும், ஆண்டவரே இன்னும் எங்களுடைய ஜெபங்களை நாடி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீரப்பா. அப்படி உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டோப்பா, தனித்தனியாக இறங்கட்டோப்பா. ஆண்டவரே, ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்வீராக. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைப்பதாக. ஆண்டவரே, நீர் பரலோகத்திலிருந்து பூமியில் இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. அவர்களை ஆசீர்வதிக்க கண்ணோக்கி பார்க்கிறீர். எங்கள் தேசத்தையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சகல வியாதிகளையும் எடுத்து போடுவீராக, சகல பிரச்சனைகளையும் எடுத்து போடுவீராக, சகல விதமான பாவங்களையும் இரத்தத்தினாலே கழுவி போடுவீராக. எங்கள் தேசத்தை சுத்திகரிப்பீராக, தேச ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேசம் இந்தியா ஆசீர்வாதமாக இருப்பதாக. God bless you.